கொல்கத்தா பயிற்சி மருத்துவருக்கு நேர்ந்த கொடூரம் நாட்டையே கொந்தளிக்க செய்திருக்கும் நிலையில் கோவையிலும் சில நாட்களுக்கு முன் பெண் பயிற்சி மருத்துவரிடம் அத்துமீறிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் அங்கு பணி பாதுகாப்பு கேட்டு தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், கோவையிலும் போராட்டம் நடந்து வருகிறது. அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? பூங்குழலி, அதாவது கொல்கத்தாவிலும் பாதுகாப்பு இல்லை, கோவையிலும் பாதுகாப்பு இல்லை என்ற வரியில்தான் நாம் தற்போது இங்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த போராட்டம் அதைத்தான் காட்டுகிறது. பயிற்சி மருத்துவ மாணவ மாணவியர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பயிற்சி மருத்துவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்கள் அந்த பயிற்சி பணி புறக்கணிப்பு ஈடுபட்டு தற்போது இந்த போராட்டத்தில் மருத்துவமனை வளாகத்திலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மாணவிகள் பல்வேறு பதாகைகளை ஏந்தி நிற்கிறார்கள். இங்கு பணியில் இருக்கும்போது அவர்கள் பயத்தோடு தான் பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்ற ஒரு பதாகை இருக்கிறது. பெண்மையை தீண்டும், அறக்கரை அழிக்க சட்டம் வேண்டும் போன்ற பல்வேறு பதாகைகளை ஏந்தி இந்த போராட்டம் மாணவ மாணவியர் தரப்பில் நடைபெற்று வருகிறது. மாணவ மாணவியருக்கு ஆதரவாக இங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவமனை முதுநிலை மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான மருத்துவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களிடையே பேசலாம். இங்கு பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் 2 நாட்களுக்கு முன்பாக வாகன நிறுத்தும் இடத்திற்கு சென்ற ஒரு பெண் மருத்துவரை மைனக் கலார் என்கின்ற மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அவருடைய பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கூடிய அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. மைனக் கலார் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இங்கு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நேரடியாக அவர்களிடம் பேசலாம். இந்த வளாகத்தில் பயிற்சி மருத்துவ மாணவியா உங்களுக்கு எது மாதிரியான பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸ், சிசிடிவி கேமராஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இருக்கோம். நாங்களும் நைட் டியூட்டிஸ் பார்க்குறப்ப ஒரு சேஃப்டி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது அமெனிட்டிஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பார்க்கிங் போன்ற இடங்கள்ல சிசிடிவி இல்லை, லைட்டிங் இல்லை, எது மாதிரியான பயம் உங்களுக்கு இருக்கு இங்க இந்த வளாகத்துக்குள்ள வரும்போது? நைட் டியூட்டி டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும். நைட்டு 1, 2 அப்படின்னு அன்டைம்லியாக வர்றப்ப நிறையா ஏரியாஸ் டிம்லி லிட்டாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போகிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது டெய்லி. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்கும் போது இன்னும் எங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. மருத்துவ மாணவிகள் மிகவும் அச்சத்தோடு தான் இங்கு இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு தான் இந்த போராட்டமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவ மாணவிகள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை முக்கியமாக வளாகத்திற்குள் பாதுகாப்பு குறைபாடுகளாக சிசிடிவி கேமராக்களை அனைத்து பகுதிகளிலும் பொருத்த வேண்டும். விளக்குகள் கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. பார்க்கிங் போன்ற பகுதிகளுக்கு சொல்லும் போது இரவு நேரத்திலும் பணிக்காக வருகிறார்கள். அந்த பகுதிகளில் இருட்டாக இருக்கிறது. ஒரு அச்சமோடு தான் இந்த வளாகத்திற்குள் வர வேண்டி இருக்கிறது, பணிக்காக வர வேண்டி இருக்கிறது போன்ற பல்வேறு குறைகளை முன்வைக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.